நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் செய்வோம். நம்ம மற்றவங்க மாதிரி இல்லை, சொல்லிட்டு அதை பற்றி வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு நாம் ஒன்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது. தேர்தலில் நம்மளுடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மாதம் மாதம் தருவேன்னு சொன்னாங்க. இன்றைக்கோட 3 மாதம் முடிஞ்சிருச்சு, 100வது நாள்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த 1000 ரூபா என்னாச்சுன்ட்டு தான் தெரியல. நம்ம அக்காலாம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு பதிலும் இன்னும் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் உரமிட்டவர் என்னை பொறுத்தளவில் மறைந்த தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான். இது ஏன் நான் இங்கே இப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய அமைச்சர் திரு முருகன்ஜி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த நபரும் கூட அவர்தான். நண்பர்களே, நம்முடைய முருகன்ஜி அவர்கள் தேர்தல் நேரத்திற்கு முன்னால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். எதற்காக அந்த கேள்வி கேட்கப்பட்டது என்று நீங்கள் மறுபடியும் நாம் சரித்திரத்தை புரட்டி பார்க்க வேண்டும். அந்த கேள்வி கேட்ட அந்த பத்திரிகையாளர் நண்பர் என்ன சொன்னார்? தாமரை வருவதற்கு வாய்ப்பில்லை, வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு, தாமரை நிச்சயமாக இங்கே வரும், நிச்சயமாக மலரும், எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு செல்வார்கள், செல்லும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு கட்சி சார்பாக ஒரு கார் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். கேட்ட கேள்விக்கு கொடுத்த பதில் அது. அதே போல ஜெயித்து முடித்த பின் பல கேள்விகள் நம்முடைய முருகன்ஜி அவர்களுக்கு மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின் ஒரு வாக்கை கொடுத்திருந்தீர்கள், அந்த வாக்கை காப்பாற்றுவீர்களா என்ற பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நம்முடைய சிபிஆர் அண்ணன் சொல்வது போல கார் பெரிது கிடையாது. நிச்சயமாக நம்முடைய கட்சி நண்பர்களுக்கு கார் பெரிது கிடையாது, மாவட்ட தலைவர்களுக்கு கார் பெரிது கிடையாது. அது ஒரு பண குறியீட்டாக அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டி எது பெரிதென்றால், அந்த சட்டமன்றத்திலே அந்த மாவட்டத்திலே பல நண்பர்கள் உயிரை கொடுத்து இந்த 30-40 நாட்களாக வேலையை செய்திருந்தார்கள். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், எதையுமே எதிர்பார்க்கல, அவங்க வேலையை செஞ்சாங்க. அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு அங்கீகாரமாக அந்த 30-40 நாட்கள் வேலை செய்த அனைத்து லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு அங்கீகாரமாக நம்முடைய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் சொன்ன அந்த வாக்குக்கு உத்தரவாதமாக இன்று அந்த கார் கொடுக்கப்படுகிறது. நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதே போல கார் கொடுப்பதற்கு பல அவகாசங்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இன்னும் 56 மாவட்டங்கள் இருக்கிறது. நமக்கு மொத்தம் 60 மாவட்டங்கள் பாஜக மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. இன்று 4 மாவட்டத்திற்கு இந்த கார் செல்கிறது. அதே போல் 56 மாவட்டங்களும் கூட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் உங்களுடைய உழைப்பின் மூலமாக. இது ஒரு அங்கீகாரம் தான். இந்தியாவில் எங்கும் கூட இது போல் நடந்தது கிடையாது. இது ஒரு அங்கீகாரமாக 20 வருடம் கழித்து 4 இடத்திலே தாமரை மலர்ந்திருக்குது என்றால் ஒரு மனிதன் 2 மனிதன் செய்த வேலை கிடையாது, பல மனிதர்கள் செய்த வேலை. அச்சாணி போட்டது முருகன்ஜி, இரவு பலாக உடைத்தது நம்முடைய மாவட்ட தலைவர்கள், நம்முடைய தொண்டர்கள் அனைவரும் கூட. அதனால் இந்த அற்புதமான ஒரு நாளிலே இந்த மாவட்ட தலைவர்களுக்கு அந்த மாவட்டத்தின் சார்பாக, தொண்டர்கள் சார்பாக இந்த காரை நம்முடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் இங்கே உங்களுக்கு பரிசளிக்க இருக்கின்றார்கள். இந்த ஒரு டைம் அந்த காரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வர வேண்டும், இது உழைப்பின் சின்னமாக, உழைப்பின் அடையாளமாக இது வர வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். அது பக்கத்து மாவட்ட நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்க வேண்டும். நல்லது நடக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, அதே சமயம் இது கருணாகராஜன் சொன்னது போல் அற்புதமான நாள். ஒரு முக்கியமான தலைவர், அவருக்கும் அவருடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் என்று கிடைத்திருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தினுடைய கவர்னராக நம்முடைய ஐயா இலகணேசன்ஜி. பல நல்ல விஷயங்கள் ஒரே நாளிலே நடக்கிறது. மிகவும் சந்தோஷம். வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக சென்ற மாவட்ட தலைவர்களுக்கு அவர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாக, அவர்களுக்கு உழைப்பின் வெகுமதியாக இன்றைக்கு நாம் சொன்னபடி சொல்லும் செயலை நிறைவேற்றுகின்ற இந்த நாள் பொன்னான நாளாக கருதுகிறோம். நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் செய்வோம். நம்ம மற்றவங்க மாதிரி இல்லை, சொல்லிட்டு அதை பற்றி வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு நாம் ஒன்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது. தேர்தலில் ஒரு வாக்குறுதி சொல்லுவாங்க, அது சொன்ன பிறகு அந்த வாக்குறுதியை பற்றி அப்படியே வசதியாக மறந்துடுவாங்க. தேர்தலில் நம்மளுடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மாதம் மாதம் தருவேன்னு சொன்னாங்க. இன்றைக்கோட 3 மாதம் முடிஞ்சிருச்சு, 100வது நாள்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த 1000 ரூபா என்னாச்சுன்ட்டு தான் தெரியல. நம்ம அக்காலாம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு பதிலும் இன்னும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் சொல்லிய செயலை செய்யும் நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்ந்தவர்கள். நாம் எதை சொல்லுகிறோமோ அதை செய்வோம். அதற்கு நிரூபணம் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கு நாம் இந்த காரை பரிசாக கொடுக்கின்றோம். இது ஏதோ 4 மாவட்ட தலைவர்களுக்காக மட்டும் கிடையாது, 60 மாவட்ட தலைவர்களும் உழைத்திருக்கிறார்கள். 60 மாவட்ட 60னா நம்மளுடைய கட்சியில் 60 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறோம்.
60 மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் வேலை செய்திருக்கிறார்கள். மாநில நிர்வாகிகளும் தங்களுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். நம்மளுடைய அத்தனை பேருனுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமாக அந்த 4 மாவட்ட தலைவர்களுக்கு நாம் இதை பரிசாக கொடுக்கிறோம். அதனால் இது ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஆகையால் இன்றைக்கு இந்த 4 சட்டமன்றத்தை உறுப்பினர்களை அனுப்பிய 4 மாவட்ட தலைவர்களுக்கும் அதற்காக கடுமையாக வேலை செய்த மாநில நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் உரமிட்டவர் என்னை பொறுத்தளவில் மறைந்த தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான். இதை ஏன் நான் இங்கே இப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அவர்தான் நம்மை பார்த்து கேட்டார், எங்கே பிஜேபி, எங்கே தாமரை என்று கேட்டார். அவருடைய ஆயுள் காலத்திலேயே இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்தது, இன்றைக்கு எங்கெங்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதை சொல்லிவிட்டு மறைந்து போனார். தாமரை மலரவே மலராது என்றார்கள். இன்றைக்கு தலைவர் முருகன் அவர்களுடைய தலைமையில் தேர்தலை சந்தித்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம். அடுத்த தேர்தலில் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே சந்தித்து நாமும் ஆட்சி கட்டிலில் அமைகின்ற வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெறுவோம். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மோடியினுடைய கரங்கள் வலுப்படுத்தப்படுவது மட்டும்தான் இந்த தேசம் வலுப்படுத்தப்படுகிறது என்பது நாம் உணர்ந்தே இருக்கிறோம். தமிழகத்திலே இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழகத்திலும் மோடியின் ஆட்சி என்கின்ற நிலையை நாம் கொண்டு வருகிற பொழுதுதான் உலகத்தின் உச்சத்தை பாரதம் தொடுகிற பொழுது பாரதத்தின் உச்சத்தை தமிழகம் தொட இயலும். அந்த வகையிலே நாம் அனைவரும் அயராது பணியாற்றிடல் வேண்டும். பாடுபடுங்கள், உங்களுக்குரிய பரிசு கிடைக்கும் என்பதை நம்முடைய தலைவர் முருகன்ஜி அவர்களும் அண்ணாமலைஜி அவர்களும் கேசவ நாய் அவர்களும் நம்மளுக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள். 4 கார்கள் என்பது பணம் இருந்தால் வாங்கிவிடலாம். ஆனால் இது பணத்துக்காக மட்டும் வாங்கப்பட்டதல்ல, உழைப்புக்கும் ஒரு இயக்கத்தினுடைய பெருமையை பிரதிபலிக்கின்ற வகையில் உழைத்திட்டவர்களுக்கு இந்த கார் அன்பளிப்பாக தரப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது. தமிழகத்திலும் தாமரையின் ஆட்சி இனி அடுத்த தேர்தலில் என்பதை மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக சட்டமன்றத்திலே உறுப்பினர்கள் இல்லை என்ற குறையை நீக்கி 4 தாமரைகள் மலர்ந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இடம்பெற்றார்கள். தேர்தலின் போதே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள், வெற்றி பெற 20 தொகுதிகளிலும் கடுமையாக பாடுபட்டார்கள் நிர்வாகிகள். அதே நேரத்தில் 20 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்தால் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு பாடுபட்ட தொண்டர்களுக்கு அனைவருக்கும் சேர்த்து மாவட்ட தலைவரிடம் ஒரு காரை பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள். அதே போன்று கார் என்று சொன்னால் சாதாரண கார் அல்ல, அற்புதமான இன்னோவா கிறிஸ்டா கார், எல்லாம் முதலமைச்சர் முதற்கொண்டு அதில் தான் போய்கிட்டு இருக்காங்க. இது இன்றைக்கு இன்னொரு மகிழ்வான நாள். இன்றைக்கு நமது ஐயா இலா கணேசன் அவர்கள் இன்றைக்கு மணிப்பூர் மாநில கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது நமக்கு தமிழ்நாடு பாஜகவுக்கு கிடைத்த 2வது கவர்னர் பதவி. மற்றொரு முக்கியமான நாள், சென்னை தோற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கு 382வது சென்னை தோற்றுவிக்கப்பட்ட அந்த முக்கியமான நாள். வெள்ளையர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை நிலம் வாங்கி கட்டத் தொடங்கிய நாள், இன்றைக்கு சென்னை உருவாகிய நாள். அப்படி பல்வேறு மகிழ்வான நாளில் நமது தலைவர்கள் நமது நிர்வாகிகளை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் பேசியவுடன் அறிமுகப்படுத்தி அவர்களை கார் பரிசு மேடையில் வைத்து கொடுக்கப்படும். தலைவர்கள் பேசி முடிந்த பிறகு பத்திரிகையாளர்கள் எதிர்பக்கம் நின்ற பிறகு கார் எல்லாம் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காராக அழைக்கிற பொழுது அந்த காருக்குரிய மாவட்ட தலைவர்கள் அங்கே வந்து தலைவர்களிடம் அந்த சாவியை பெற்று வாகனத்தை எடுத்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாகனத்தினுடைய சாவிகளை மாண்புமிகு மத்திய அமைச்சரும் மாநில தலைவர்களும் அண்ணன் சிபிஆர் அண்ணன் முன்னிலையில் அந்த சாவிகளை வழங்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு